ஷபீர், ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னா ஒரு ஒரு காட்டுத்தீ பற்றுவது போல பற்றுகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட அது இந்தியா முழுவதும் பரவலாம். போராட்டத்தின் டிமாண்டுன்றது வேறு. ஆனால் அது என்ன அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும், யாருக்கு நெருக்கடியை கொடுக்குன்ற இன்னொரு கேள்வி இருக்கு. இதுக்கு பின்னணியில் யாருன்ற கேள்விலாம் இருக்கு. மத்திய அரசு இதை எப்படி பார்க்குறாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்தை? கடந்த 12 ஆண்டுகளாக குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்தாலும் நீங்கள் ஆன்டி இண்டியன், உடனே நீங்கள் தேச துரோகி அப்படின்ற பட்டத்தை உங்களுக்கு வழங்கி விடுவார்கள். இதுதான் ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் நடந்த எந்தெந்த நியாயமான போராட்டங்களுக்காக அகிம்சை முறையில் நடந்த போராட்டங்களுக்கெல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய முத்திரை என்பது இது தேச துரோகிகளுடைய போராட்டம். ஓகே, அந்த நரேட்டிவ் இந்த போராட்டத்தில் உடஞ்சிருச்சு. பண்ண முடியல. இப்ப நீங்க தேச துரோகிகளுடைய போராட்டம்னு இதை முத்திரை குத்தினாலும் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எங்களுடைய போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது அப்படின்னு இளைஞர்கள் நிற்கிறார்கள், மாணவர்கள் நிற்கிறார்கள், பெற்றோர்கள் நிற்கிறார்கள். இதில் பாதிப்பு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 நாளா ஒரு போராட்டம் நடக்குது, எந்த போராட்டத்துக்கும் அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை அப்படின்ற அந்த கோபம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நீங்க கடந்த காலங்களில் நடந்த எல்லா போராட்டங்களையும் இந்த அரசாங்கம் ஒடுக்கிதான் இருக்கிறது. அது சிஏஏ போராட்டமாக இருந்தாலும் சரி, என்ஆர்சிக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் சரி, அதை எளிதாகவும் அவங்களால எதிர்கொள்ள முடியும். விவசாயிகளுடைய போராட்டம், நீங்க விவசாயிகளையே தேச துரோகிகள், இவங்கெல்லாம் பாகிஸ்தான் கைக்கூலிகள் அப்படின்னு பேசிய அந்த காலங்கள்லாம் இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்களால அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடிஞ்சு, பொலிட்டிக்கலா அதை மேனேஜ் பண்ண முடியும் பிஜேபியால. இந்த போராட்டத்தை பிஜேபியால மேனேஜ் பண்ண முடியல. இந்த போராட்டத்தை கண்டு பாஜக அஞ்சு நடுங்குகிறது அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய உதாரணமே இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற அந்த ஃபேஸ்புக் பேஜை முடக்கினது. அது முடக்கினோடனே அது ஒரு பெரிய ஆக்ரோஷமாக மக்கள் மத்தியில் சமூக வலைதளங்கள் எல்லாம் கருத்துக்கள் பதிவாகும் போது அது குறித்து அவங்க அரசாங்கம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. அதுக்கப்புறம் அபிஷேக் தீப்கே இது டெல்லிக்கு வராரு, இந்த தேதிக்கு நாங்க ஜந்தர் மந்தருக்கு போக போறோம் அப்படின்னோடனே பெரிய அளவுக்கு ஒரு போலீஸை போட்டு ஒரு ப்ரொடெக்ஷனை போட்டு சிஐஎஸ்எஃப் எல்லா ஒரு பெரிய கூட்டத்தை ஏர்போர்ட்ல கூட்டிட்டாங்க. வந்த உடனே அவர் கைது செய்யப்படுவார், இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் ஒடுக்கி விடுவோம் அப்படின்னாங்க. அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இந்த ஜென்சி மத்தியில, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு. அரசாங்கத்துடைய தோல்வியை அவங்க ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க. அவர்கள் எந்த என்ன சொல்றது, இந்த சப்பக்கட்டு எல்லாம் அரசாங்கம் அப்பப்போ சொல்லுவாங்க இல்லையா, காரணங்களை ஏற்க மறுக்கிறார்கள். இதுல ரெண்டு, நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா மதம் அப்படின்னு ஒரு மதத்தை வைத்து ஒரு முத்திரை குத்தி விடுவார்கள். அல்லது போராடுகின்றவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னும் போது அதுக்கு வேறு விதமான ஒரு முத்திரை என்பது குத்தப்படும். பாகிஸ்தான் சப்போர்ட்டட் போராட்டம் அப்படின்வாங்க. இந்த போராட்டத்துக்கு என்ன சொல்லி நீங்க முத்திரை குத்த முடியும்? ரெண்டு கேள்விகள் நீங்க சொன்னதுல இருந்து, இப்ப சமூக ஊடகங்களை ரொம்ப எஃபெக்டிவா பயன்படுத்தி அரியணைக்கு வந்தவங்க தான் மோடி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப சமூக ஊடகத்தில் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தெரியுது அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியும், அதனோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு தெரியும். இது அப்படியே மெல்ல மெல்ல இப்ப ஆர்கே சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம்ன்றது, பாஜகவுக்கு பேஸா இருக்கிற நடுத்தர வர்க்க குடும்பங்கள், இன்னும் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட களத்துக்கு வராங்கன்னா இன்னும் அந்த டிமாண்ட சரி செஞ்சு அதை சரி அப்படி இல்ல அங்கதான் ஊத்திரலாம் நினைக்கல. அங்கதான் பிரதமர் மோடியுடைய அந்த ஒரு 56 inches செஸ்ட், நாங்க இந்த போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னு அதை இக்னோர் பண்ணக்கூடிய மனநிலை இருக்கு. பாத்தீங்களா, நீங்க லடாக்ல போராட்டம் நடந்துச்சு. லடாக்ல போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தை ஒடுக்க தான் முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சோனம் வாங்சுக்க ஜெயிலில் போட்டாங்க. மறுபடியும் இங்க அவர் போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்றதா அட்லீஸ்ட் ஒரு டிமாண்ட் என்னன்னு கேட்கணும் இல்லையா ஒரு அரசாங்கம். நீங்க எல்லா அரசாங்கங்களும் போராட்டம் நீங்க பண்ணிட்டு இருங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னா அது மேலும் மேலும் அந்த போராட்டத்தை ஊக்கப்படுத்தும். பல இன்னும் 100 பேர் ஒரு 50 பேர் இருக்கிற போராட்டத்தில் இன்னும் ஒரு 200-300 பேர் வருவதற்கான வழிவகையை அது உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கும். தர்மேந்திர பிரதான நாங்க மாத்திடுறோம் இல்ல, மாத்த வேணாம். நீங்க முதல்ல இந்த போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும். நீங்க அண்ணா ஹசாரேவுடைய போராட்டம் நடக்கும்போது என்ன நடந்துச்சு? அண்ணா ஹசாரேவுடைய போராட்டத்துக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய அரசியல் இருந்துச்சு. அந்த அரசியல் என்ன அப்படின்றது
அந்த போராட்டம் நடந்து முடிந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரியுது அது பிஜேபி இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் தான் முழுக்க முழுக்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அப்படின்றதெல்லாம் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிலாம் தெரிஞ்சு. பட் இந்த குறிப்பாக இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த போராட்டமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரதமர் அது குறித்து பேச மாட்டார், அரசாங்கம் அது குறித்து கண்டு கொள்ளாது. மணிப்பூர் பற்றி எறிந்தால் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். மணிப்பூருக்கு பிரதமர் வந்து அந்த பிரச்சனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கும்போது பிரதமர் போய் பார்வையிட இல்லையே. அப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது வந்து இது ஒரு பென்டப் ஆங்கர் மாதிரி அது வெடித்து இருக்கிறது. இது என்னன்னா நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு அனிதாவுடைய மரணத்துக்கு பிறகு நீட்டுக்கு எதிரான அந்த போராட்டம் அப்படின்றது அதுக்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா அந்த போராட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சட்டமன்றத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கோம், நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், ஒரு கமிஷன் போட்டிருக்கோம் நீட் எப்படி பாதிக்குது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு இந்தியாவில் இப்போ இந்த தேர்வு முறை அப்படின்றதே வந்து மாணவர்களை வந்து ஒரு விதமான ஒரு சுமையை தூக்கி வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது, அவர்களுக்கான வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. 2வது வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க அக்னி வீரன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த உடனே பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் வெடித்தது. நீங்க ட்ரெயின்லாம் கொளுத்திட்டாங்க, உங்களுக்கு பல மாநிலங்கள்ல இந்த போராட்டம் அதுவே பெருசா எங்க வெடிச்சிட போதோ அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய ஐயம் என்பது இருந்துச்சு. எல்லா போராட்டங்களையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து அவர்களிடம் எதுக்கு போராடுறாங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு பதிலா அதை இக்னோர் பண்ணதன் விளைவு இன்னைக்கு இந்த போராட்டம் வந்து இவ்வளவு பெருசா நெருக்கடியா மாறிடுச்சா? கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறது. கன்வின்ஸ் ஆகல. அதாவது நான் பாஜகவுக்கு வாக்களித்தவன், நானே சொல்கிறேன் இந்த அரசாங்கம் ஒழிய வேண்டும் அப்படின்னு அங்க கோஷம் போடுறாங்க, அதை பற்றி பேசுகிறார்கள். நீங்க இந்தியாவில் மட்டும் 2014ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 89 முறை வந்து இந்த வினாத்தாள்கள் வந்து லீக் ஆயிருக்கு. ஓகே, இந்த வினாத்தாள்கள் லீக் ஆகிறதுக்கு எப்படி அதை சரி செய்யறது அப்படின்னா டெலிகிராமை பேன் பண்ணிடலாம். எக்ஸாம் நடத்தும் போது ராணுவத்தை கூப்பிட்டு வந்து நிறுத்தி வச்சு எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்றாங்க. அப்போ அவங்ககிட்ட இதுக்கான தீர்வே இல்லை அப்படின்ற அந்த விரக்தியை தான் இந்த போராட்டத்துக்கான அடித்தளமாக மாறி இருக்கிறது. அரசாங்கத்துடைய கையாளாகாத தனம் தான் இந்த போராட்டத்தை இன்னும் வீரியமாக பெரிய அளவுக்கு இந்த போராட்டம் வந்து பரவி இருக்கிறதுக்கு அது முக்கியமான காரணமாக இருக்கு.